வணக்கம். நான் சென்னையில இருந்து கோயம்புத்தூர் போயிட்டு இருந்தேன். என்னோட ட்ரெயின்ல வந்து என்னோட சேர்ந்து ஒரு அம்மா 2 குழந்தைங்க வந்து டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க அம்மா கிட்ட போன்ல பேசிட்டு இருக்காங்க. இந்த 2 குழந்தைங்களை பத்தி பேசிட்டு இருக்காங்க. ஒரே சண்டை போடுதுங்கம்மா ரெண்டும். பெரியவனுக்கு வந்து சின்ன பையனை கண்டா பிடிக்கவே மாட்டேங்குது, அது ஏனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தாங்க. இந்த 2 பேரோட சண்டையை தான் அவங்க வந்து பேசிட்டு இருந்தாங்க. நான் முன்னாடியே ஒரு எபிசோட்ல உங்ககிட்ட கவர் பண்ணிருக்கேன். குழந்தைங்க முன்னாடி அவங்களோட குறைகளை, அதுவும் இந்த மாதிரியான குறைகளை பேசவே கூடாது. அப்படி பேசினா அதுதான் மைண்ட்ல பதியும்னு சொல்லிட்டு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இப்போ அங்க பாத்தீங்கன்னா ஏன் இவங்க 2 குழந்தைங்களும் சண்டை போட்டுக்கிறாங்க? ஏன்னா இந்த மாதிரியான ஒரு விழிப்புணர்ச்சியே இல்லாம பேசுற ஒரு தாய் வந்து கண்டிப்பா விழிப்புணர்ச்சியே இல்லாம அந்த பெரிய குழந்தைக்கு முதல் குழந்தை 2வது குழந்தை உருவாகி இருக்கிற விஷயத்த கூட பாசிட்டிவா சொல்லி இருந்திருக்க மாட்டாங்க, நெகட்டிவா சொல்லி இருந்திருப்பாங்க. இரு உன்னோட கொட்டெல்லாம் அடங்கிடும், தம்பி வந்துட போறான், வந்தா உன்னை அடக்க போறான் அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையை விட்டிருக்கலாம். இல்லைன்னா இனிமேட்டு இருந்து உன்னோட பொம்மைங்களெல்லாம் தம்பி கூட நீ வந்து ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்ற ஒரு வார்த்தையை விட்டிருக்கலாம். இல்ல தாத்தா பாட்டி சொல்லியிருக்கலாம். இல்ல அம்மா வந்து இனிமேட்டு இருந்து பாரு தம்பி கூட தான் இருக்க போறா, உன் கூட இருக்க போறதில்லன்னு சொல்லிட்டு அந்த குழந்தையோட மனசுல அந்த 2வது குழந்தை வரத்துக்கு முன்னாடியே தங்களையும் அறியாம ஒரு விழிப்புணர்ச்சியோட வாழாத ஒரு வாழ்க்கையினால தங்களையும் அறியாம இந்த விஷ ஊற்றுக்களை வந்து அவங்க கண்டிப்பா விதைச்சு இருக்கணும். 1. 2வது பாத்தீங்கன்னா எல்லா குழந்தைங்கன்னு இல்ல, பெரியவங்களுக்கு கூட தன்னோட இடத்துல இன்னொருத்தவங்க வரதை வந்து சகிச்சுக்கிறதுக்கு முடியவே முடியாது. நீங்களே ஒரு இடத்துல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிற இடத்துல வந்து இப்போ யாராவது புதுசா வந்து சேர்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே எல்லாம் வெல்கம் பண்றீங்க. ஆனா ஏதாவது ஒரு விஷயம் உங்களை விட அவங்க நல்லா பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா அதை உண்மையிலேயே எத்தனை பேரால உங்களால ரசிக்க முடியும்னு சொல்லிட்டு கொஞ்சம் உங்களையே ஒரு உண்மையா கேள்வி கேட்டுக்கோங்க. ரசிக்க முடியும்னு நினைக்கிறீங்க? வெறும் 10% மக்களுக்கு தான் அடுத்தவன் வெற்றியை பார்த்து சந்தோஷப்படக்கூடிய ஒரு மனநிலை இருக்கு. மீதி 90 பேருக்கு உள்ளுக்குள்ள புழுங்கிறது. அதுல பாதி பேர் வந்து புழுங்கறதோட நிறுத்திப்போம். ஆனா சில பேர் வந்து அதை நெகட்டிவா வெளிப்படுத்துவாங்க. சோ நம்ம உள்ளுக்குள்ள புழுங்கறதுன்றது மாத்திரம் ஆனா பொதுப்படை. சோ ஒரு பெரியவங்களுக்கு வராத ஒரு இயல்பு வந்து சின்ன குழந்தையில இருந்துன்னு சொல்லிட்டு நம்ம எப்படி எதிர்பார்க்கிறோம்? ஒருவேளை அப்படி எதிர்பார்த்தா கூட அதையே ஒரு பெரிய பிரச்சனையா ஆக்கிக்கிட்டு இவங்க இப்படி இல்ல, இவங்க சண்டை போட்டுக்கிறாங்கன்னு நம்ம பார்க்க அந்த குழந்தைக்கு வந்து இன்னும் அந்த போட்டி பொறாம அதிகமாயிட்டே தான் இருக்குமே தவிர அந்த போட்டி பொறாமன்றது வந்து கம்மியே ஆகாது. இன்னைக்கு பேரண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து குழந்தைங்க மேல ரொம்ப ஆசை இருக்கு. அவங்கள நல்லா கொண்டு வர வைக்கணும், குணவான்களா கொண்டு வர வைக்கணும், அவங்களுக்குள்ள வந்து நிறைய ஒரு அன்பை உருவாக்கணும், அவங்கள வாழ்க்கையில நிறைய சாதிக்க வைக்கணும் அப்படின்ற எல்லா எண்ணமும் எல்லா பெற்றோர்களுக்கும் கண்டிப்பா இருக்கு. ஆனா அந்த எண்ணத்தை இவங்க செயல்படுத்தணும் அப்படின்றப்போ அந்த எண்ணத்தை வந்து உண்மையிலேயே அந்த குழந்தைங்களை உள்வாங்கிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க முயற்சி பண்றப்போ என்ன ஆகுதுன்னா முதலுக்கே மோசம்ன்ற மாதிரி இவங்க அப்ளை பண்ற ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாமே இட் இஸ் கம்ப்ளீட்லி சைல்டு அன்ஃப்ரெண்ட்லி. இப்போ டிப்பிக்கலா குழந்தைங்க கிட்ட ஒரு ஈக்குவாலிட்டியை கொண்டு வரணும் அப்படின்னு யோசிக்கிற பெற்றோர் என்ன பண்ணுவாங்க? கடைக்கு போனா கூட இவங்க 2 பேருக்கும் வந்து ஒரே விஷயத்தை தான் வாங்கி கொடுப்பாங்க. அவனுக்கு எவ்வளவு ரூபாவுக்கு செலவு பண்றாங்களோ இவனுக்கும் இவ்வளோ ரூபாவுக்கு மட்டும்தான் செலவு பண்ணுவாங்க. வீட்டுல ஏதாவது ஒரு சண்டை நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், இவங்க உள்ள போனாங்கனாலே நியாயம் தர்மமா இருக்கணும்ன்றதுக்காக போன வாட்டி அவனுக்கு இல்ல இந்த வாட்டி உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து அந்த நியாயத்தை வந்து உள்ளுக்குள்ள திணிக்கணும்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. இந்த அணுகுமுறைகள், இது நான் 1 2 சொல்றேன், நிறைய அணுகுமுறைகள், கிட்டத்தட்ட எல்லா அணுகுமுறைகள் பெற்றோர்கள் செய்யறது எல்லாமே பாத்தீங்கன்னா போட்டி பொறாமைய களையறது கிடையாது, போட்டி பொறாமைய இன்னும் வளர்க்கறது தான். இப்போ உங்க பெரிய பையனோ சின்ன பையனோ இல்ல சின்ன பொண்ணோ சண்டை போட்டுட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது ஒரு ரிமோட் கண்ட்ரோலுக்காக சண்டை போடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். பெற்றோரா நீங்க என்ன பண்ணுவீங்க? உள்ளுக்குள்ள இறங்கிடுவீங்க. கோதால வந்து நானும் குதிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு குதிச்சிருவீங்க. அங்க இருக்கிற பெற்றோரோட வேலையே என்னன்னா கட்ட பஞ்சாயத்து பண்றதுதான். ஏய் நீ பெரியவன் அவளுக்கு விட்டு கொடு, ஏய் நீ சின்னவ அண்ணன மதி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட நியாய தர்மத்தை அந்த ஒரு உரையாடலுக்குள்ள கொண்டு வரப்போ பெரியவன் என்ன பண்ணுவான்? ஏன் எப்ப பார்த்தாலும் நானே விட்டு கொடுக்கணும்னு சொல்றீங்க, அவளை விட்டு கொடுக்க சொல்லுங்க அப்படின்னுவாங்க.
சின்ன பொண்ணு என்ன சொல்லும், உனக்கு என்னைக்குமே அண்ணன் தான் ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும். நீங்க ஸ்பெஷல் இல்லம்மா, நீங்க 2 பேரும் எனக்கு ஈக்குவல்னு சொல்லி பாருங்க, இன்னும் அந்த சண்டை அதிகமா தான் போகுமே தவிர அது கம்மியா ஆகவே ஆகாது. சோ இப்போ அந்த இடத்துல வந்து நம்ம என்ன பண்ணணும், எதுக்காக நீங்க உள்ள போறீங்க? அங்க பாரு, நான் பாக்குறது ஒரு ரிமோட் கண்ட்ரோல், அதுக்காக 2 பேருமா சேர்ந்து அடிச்சிட்டு இருக்கிறீங்க. ஐ ட்ரஸ்ட் யூ டு டேக் அண்ட் கம் டு யுவர் சொல்யூஷன். நீங்க 2 பேரும் உங்களோட விடையை கண்டுபிடிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு முக்காவாசி ஃபைட்ஸ்ல நீங்க உள்ள போக வேண்டிய அவசியமே கிடையாது. அப்படி போகாதப்ப என்ன ஆகும்னா, இவங்க 2 பேருமே ஒருத்தர்கிட்ட ஒருத்தர் நெகோசியேட் பண்ற கலைகளை அவங்க வளர்த்துப்பாங்க. நீங்க உள்ள போறப்ப என்ன ஆகுதுன்னா, உங்க மேலயும் வெறுப்பு, இருக்கிற இன்னொரு அண்ணன் தம்பி மேலயும் வெறுப்பு அப்படின்ற வெறுப்புலதான் வருமே தவிர உங்க குழந்தைங்க ஒருத்தர் சண்ணுக்கு அப்படியே அடிச்சுக்கிறதுக்காக போகாத வரைக்கும், ஒருத்தர் வந்து குத்திக்கிறதுக்காக போகாத வரைக்கும் நீங்க நடுவுல உள்ள போக வேண்டிய அவசியமே கிடையாது. ஒருவேளை அந்த கைகலப்பா மாறுது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா அப்ப கண்டிப்பா நீங்க உள்ள போகணும். அவங்களை அப்படியே விலக்கி வச்சு, இங்க பாரு, இந்த வீட்டுல பேசுற வார்த்தைகள் எல்லாம் வார்த்தைகள்ல பேசிக்கோங்க, கையால பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு உங்களோட ரூல்ஸை நீங்க கண்டிப்பா உள்ள கொண்டு வரலாம். ஆனா அவங்களுக்குள்ள ரெஃப்ரியா ஒரு அம்பையரா முன்னாடி போய் நின்னுகிட்டு இது நியாயம் இது தர்மம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணீங்கன்னா நீங்க ஒரு கட்ட பஞ்சாயத்து பண்ற பெற்றோரே தவிர உங்க குழந்தைங்களோட மனநலனை பாதுகாக்கிற பெற்றோர் கிடையவே கிடையாது. அதனுடைய பிரச்சனைகளை சால்வ் பண்ற திறனை வந்து நீங்க அவங்களுக்கு சொல்லியே கொடுக்க மாட்டீங்க. ஏன்னா ஒரு வாட்டியும் பிரச்சனையை நீங்க தான் தீர்த்துக்கிட்டு இருப்பீங்க. சோ இந்த அம்மா கிட்ட நான் அதுக்கப்புறமா சொன்னேன், அந்த பாருங்க, நீங்க பண்றது ரொம்ப தப்பு. உங்க குழந்தையோட பிரச்சனைய நீங்க திரும்ப அதையே அவங்க காது முன்னாடியே அலசி ஆராய்ச்சிக்கிட்டு இருக்கிறப்போ இதெல்லாம் ரொம்ப தப்பாகும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட ஒர்க் ஷாப்க்கு வர சொல்லி அவங்க கிட்டத்தட்ட ஒரு 4 மணி நேரம் வந்து அந்த குழந்தைகளோட சண்டைய எப்படி நீங்க சமாளிக்கணும்ன்றதையே சொல்லி கொடுத்திருந்தேன். அதுக்கப்புறம் 1 மந்த் கழிச்சு அவங்க ஃபோன் பண்ணியிருந்தாங்க, இன்னைக்கு எனக்கு எவ்வளோ நிம்மதியா இருக்கு கீர்த்தனையா, நிறைய சண்டைகள் நான் அவ்வளோ ஈஸியா என்னால பண்ண முடியுது, செட்டில் பண்ண முடியுது, அது இல்லாம பெரியவனோட ஆட்டிடியூட்ல நான் நிறைய சேஞ்ச் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சோ நீங்க என்ன பண்ணுங்க, உங்க குழந்தைங்களை வந்து இந்த மாதிரியான சண்டை அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சுன்னா எவ்வளவு கொள்ள முடியுமோ நீங்க உள்ள போகாதீங்க. அவங்கள வந்து சண்டை போட்டுக்கிறதுக்கு விடுங்க. உங்க குழந்தைங்களோட பிரச்சனைகள் நடுவுல நீங்க உள்ள போகாதீங்க. நீங்க போகாத வரைக்கும் அவங்களோட பிரச்சனைகளை அவங்களே தீர்த்துக்கிற அந்த கலைகளை நீங்க வந்து அவங்களுக்கு வளர்த்து விடுவீங்க. இதை கொஞ்சம் ஜாக்கிரதையா பண்ணணும், கொஞ்சம் புத்தியோட பண்ணணும், கொஞ்சம் விழிப்புணர்ச்சியோட பண்ணணும். சோ அதெல்லாம் பண்ணுங்க. ஒருவேளை உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் கன்ஃபியூஷன்லாம் இருந்துச்சுன்னா இதை பத்தி கொஞ்சம் படிக்க ஆரம்பிங்க. நெட்ல போயிட்டு இதுக்கான ஒரு சில வீடியோஸ் பார்க்கலாம். இந்த குழந்தைங்களோட சண்டையை வந்து எப்படி ஹேண்டில் பண்றதுன்ற ஒரு நாலேஜ் எல்லாம் நீங்க வந்து அக்வயர் பண்ணிக்கிட்டீங்கன்னா வீட்டுல இருக்கிற ஒரு மைண்ட் செட் வந்து ஒரு நல்ல மைண்ட் செட்டா கண்டிப்பா வளரும்.